துதி கன மகிமையாவும் இயேசுவுக்கே. ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளை நாம் முடித்து இந்த முழு இரவு ஜெப கூட்டத்திற்கு வருகை தரும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த எம்பெருமான் இயேசுவுக்கு முதலாவது நன்றியையும் இந்த அழைப்பை கொடுத்த அன்பான போதகர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தருணத்தை எனக்கு கிடைத்த பாக்கியமாய் நான் கருதுகிறேன். தகுதியற்ற என்னையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்வதற்காய் பயன்படுத்தி வருவதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் உன்னேற்றுகளையும் படைத்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முழு இரவு ஜெப கூட்டத்திலே நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் தயவாய் ஒரு விசை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மேலோக தொடர்பில் பலப்படுதல், strengthening our heavenly connections. பாஸ்டர் எனக்கு இந்த தலைப்பை கொடுத்த மாத்திரத்தில் என் உள்ளத்தில் 2 கேள்விகள் தோன்றியது. எதற்காக மேலோக தொடர்பில் பலப்பட வேண்டும்? மேலோக தொடர்பில் பலப்படுவதற்கான அவசியம் என்ன? இரண்டாவது, how to strengthen our heavenly connection. மேலோக தொடர்பில் பலப்படுவது எப்படி என்ற 2 கேள்விகள் என் உள்ளத்துள்ளே தோன்றியது. இந்த 2 கேள்விகளை மையமாக வைத்து தேவன் அடியனுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். முதலாவது கேள்வி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் பரலோகத்தோடு தொடர்பில் நாம் இருக்க வேண்டும்? பரலோகத்தில் நம்ம ஏன் தொடர்பில் இருக்க வேண்டும்? சும்மா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களிலே நல்ல ஒரு கருத்தை போதகர் நமக்கு அறிமுகம் செய்தாங்க. கடைசி நாட்கள் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இந்த கடைசி நாட்களே வாழ்கிற மீதமான திருச்சபை பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏன் மேலோகத்திலே அத பரலோகத்தோடு ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும்? நாம் விழுந்து கிடக்கிற பாவ குழியிலிருந்து நம்மை நாமே தப்பித்து கொள்ள நம்மாலே முடியாது என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோபு அங்கே அநேக காரியங்களை குறித்து சொல்லுவார். யோபு 14:4 அதில் முதல் வசனத்தை துவங்கும் பொழுது எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் என்று சொல்லி அந்த வசனமானது துவங்குகிறது. அப்போ 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அப்ப நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அசுத்தமானவர்களாக இருக்கிறோம், பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். இதை இன்னும் பவுல் அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது என்று சொல்லி மனுஷ இயல்பை குறித்து சொல்றார். நம்ம எப்படிப்பட்டதா இருக்கிறோம் அப்படின்னா கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை தேவனுக்கு பகையா இருக்கிறது. நம்மால என்ன செய்ய முடியாது? ரட்சித்துக் கொள்ள முடியாது. நம் இருதயம் பொல்லாங்கானதா இருக்கிறது. நம்மை நாமே தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை இந்த வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லோருமே தீர்க்கதரிசியார் இதை குறித்து பாவத்திற்கு பின்பு மனிதனுடைய இயல்பு எப்படி மாறி போனது என்று சொல்லி இவ்வாறாக அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இந்த புத்தகத்திலே 17ஆம் பக்கம்
அங்கே முதலாவது வாசிக்கும் பொழுது, மனிதனை தேவன் படைத்த பொழுது உன்னத ஆற்றலும் சமநிலை மனதும் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய படைப்பில் பரிபூர்ணமாக இருந்தது. அங்கே 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாம் நன்மையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் செய்தார் கண்டார். அப்பொழுது அவன் பூரணனாயிருந்தான், தேவனோடு இசைந்திருந்தான். அவன் எண்ணங்களில் தூய்மையும் நோக்கங்களில் பரிசுத்தமும் இருந்தன. ஆனால் பாவத்துக்கு பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, கீழ்ப்படியாமல் போனதுனாலே அவன் செயல்திறன்கள் மாறுபட்டன. அன்பு இருந்த இடத்தில் சுயநலம் குடி வந்துச்சு. அன்பு இருக்கிற இடத்துல என்ன வந்தது? சுயநலம் வந்துச்சு. ஆதாம் என்ன சொன்னாங்க? ஏன்பா அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே? ஆதாம் என்ன சொன்னாரு? நீர் படைத்த இந்த ஏவாள் நம்ம என்ன சொன்னாங்க? நீர் உருவாக்கின சர்ப்பம். அப்படி சுயநலவாதிகளாய் மாறினார்கள். மீறுதலால் அவன் குணம் வலுவிழந்தது. தீய வல்லமைகளை தன் சொந்த பலத்தால் எதிர்க்க கூடாமல் போயிற்று. என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதன், இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் இன் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் த பவர் ஆஃப் ஈவில். தீமையின் வல்லமையை தன்னுடைய சொந்த பலத்தினால் எதிர்க்க கூடாமல் போயிற்று. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. எப்போ? பாவத்திற்கு பிற்பாடு. இன்னைக்கு பாவம் இந்த உலகத்திலே தோன்றி கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதனுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அதனால தான் அந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஜீவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, முன்பு இருப்பதை காட்டிலும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். மேலோக தொடர்பிலே இன்னும் மிகவும் நெருக்கமாய் நாம் காணப்பட வேண்டும். an external power is needed. ஒரு வெளிப்புறமான ஒரு வல்லமை அவசியமாக இருக்கிறது. இதுதான் பவுல் மிகவும் அங்கலாய்த்து என்ன செய்கிறாரு, அங்கே ரோமருக்கு எழுத நிருபத்தில் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் எனக்கு விடுதலையாக்குவார்? என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அங்கு அங்கலாய்த்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு மனிதன் மாறி வருவதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு புது வாழ்வு வர வேண்டும். நம்மால, நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய முயற்சினால நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அது முடியாது. அந்த பலன் எங்கேருந்து வர வேண்டும்? பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இவர்கள் மனதில் ஒரு வல்லமை கிரியை செய்ய வேண்டும். அது யார் அந்த வல்லமை அப்படின்னா, that power is Christ. கிறிஸ்துவே அந்த வல்லமை. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே மேலோகத்திலே நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்து என்னும் வல்லமை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அவர் அங்கு வாழ வேண்டும். பிளைஸ் பாஸ்கல், இவர் யாரும் தெரியுமா? ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். 17ஆம் நூற்றாண்டில் வேக்கம் என்பது தமிழ் எப்படி பாஸ்ட் சொல்றது? வேக்கம், வெற்றிடம். ஆமாம், அதை குறித்த கண்டுபிடிப்பில் கண்டுபிடித்தவர் அவர். சரிங்களா? அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறாரு, there is a God shaped vacuum in the heart of every man. ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் கடவுள் வடிவிலான ஒரு வெற்றிடம் உள்ளது. அதை எந்த படைக்கப்பட்ட பொருளாலும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? அநேக காரியங்களை தேடி போறான். இதில் கிடைச்சா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சிருமா, அதை செய்தால் நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருமா, தேடிக்கொண்டே போகிறான். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்ட சிருஷ்டிகராகிய தேவனால் மாத்திரமே அதை நிரப்ப முடியும். அந்த வெற்றிடத்தை யாரால் மாத்திரமே நிரப்ப முடியும்? இயேசு கிறிஸ்துனால் மாத்திரமே நிரப்ப முடியும். எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த முழு ஜப கூட்டத்தில் நம்ம ஏன் கூடியிருக்கிறோம்? விசேஷமாக இந்த வருடத்தின் முடிவு வாரத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனோடு ஐக்கியப்படுதலை நாம் முதல்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்தில் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடுவதற்கு நமக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால்
மேலோக தொடர்பில் பலப்படுதல் அவசியமானதாக இருக்கிறது. எபேசியர் 6:12 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தை குறித்து அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படித்து முடித்திருக்கிறோம். இந்த நாள் பாடத்தில் கூட படித்தோம். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டு என்ன சொல்கிறாங்க? என்னை இல்லாமல், கடைசி பாகத்தை வாசித்தோம் அப்படின்னா, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நாம் எல்லாரும் ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். There is a battle for the mind. நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய சத்தத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பிசாசானவன் தீமை செய்வதற்கு நமக்கு அங்கே அநேக வஞ்சகங்களை நமக்கு என்ன செய்யறான் அப்படின்னு வைத்திருக்க நம்ம பார்க்க முடியும். நாம் அங்கே போராடுவதற்கு, இந்த ஒரு பிரபஞ்சத்தின் இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு, நாம் மேலோக்கி செல்வதற்கு, சோதனைகளை மேற்கொள்வதற்கு கிறிஸ்து அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சுய உணர்தல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த கடைசி நாட்களிலே இந்த மேலோக தொடர்பு மிகவும் அவசியமாக இருக்குது அப்படின்னா, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எந்த தேவையுமே இல்லை, என்னோட பிரச்சனையே இல்லை என்று நினைப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு எல்லாம், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், தசமபாகம் வைக்கிறேன், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், கற்பனைக்கு கீழ்படுகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அந்த பிரதர் நிறைய பிரச்சனை, அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கிறது, அவரை மாதிரி நான் இல்லையே. ஒரு திருச்சபை ஒன்று ஒரு சபையை குறித்து வெளிப்படுத்தலே பவுல் இல்லை, அங்கே யோவான் எழுதுகிறார். எந்த திருச்சபை அது? எனக்கு எல்லாம், நான் போதுமா இருக்கிறது. எந்த திருச்சபை? லவோதிக்கியா திருச்சபை. வெளி 3:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும். இதை குறித்து ஒரு வல்லுனர், வேத வல்லுனர் பின்வருமாறு அங்கே எழுதுவதை நான் பார்க்கிறேன். அதாவது அங்கே லவோதிக்கியா திருச்சபை, the Laodicean attitude is primarily one of spiritual self-satisfaction. சுய திருப்தி. அவருடைய முதல் தரமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சுய திருப்தி. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, I keep the Sabbath, I am perfect, என்ற பிரச்சனையே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. They think they have found the truth. அவர்கள் சத்தியத்தை கண்டுகொண்டோம், பாதுகாப்பாக இருக்கின்றோம், அவருடைய ஆத்ம ஜீவன் சரியானதாக இருக்கிறது, பரலோகத்திற்கான வழியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய மனப்பான்மை எதை குறிக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்னா, ஆவிக்குரிய அவல நிலையை குறிக்கிறதா இருக்கிறது. எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரெச்சட்னஸ். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வறுமையை குறிக்கிறது, குருட்டுத்தன்மை குறிக்கிறது, நிர்வாணத்தை, ஆவிக்குரிய நிர்வாணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்லியிருப்பார் 1 கொரிந்தியர் 10:12 வசனத்தில் கடைசி பாகத்தை வாசிக்கும் பொழுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஒரு முறை என்னுடைய திருச்சபை விசுவாசி ஒருவர், நான் பிரசங்கம் செய்து முடித்த பிறகு இடத்துல வேகமாக ஓடி வந்தார். பாஸ்டர், வல்லமையான பிரசங்கம் பண்ணீங்க, இந்த பிரசங்கம் நறுக்குன்னு அவருக்கு தான் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க பாஸ்டர், இப்படி தான் பண்ணணும். எனக்கு மிகவும் வருத்தமாகி போனது. அப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாரு, பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் பாஸ்டர் அவருக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார், நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறார், அவருக்கு தான், அப்படி தான் நல்லா சொல்லணும். அப்போது அந்த பிரசங்கத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும், நான் என்னுடைய வாழ்க்கையில் எங்கே குறைவுபட்டு இருக்கிறேன் என்று அவர் சிந்திக்காதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக தான் அந்த பிரசங்கம், அவங்களுக்காக தான் அந்த பிரசங்கம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் வந்து இடத்துல சொன்னபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. டாக்டர் எடிசன் சாம்ராஜ் அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே, தட்ஸ் நாட் ஓகே. I am not okay, you are not okay, that's okay.
புரியுதுங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ஓகேவா இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்றது சரி கிடையாது. நான் சரியில்லை, நான் குறைவுபட்டிருக்கிறேன், இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது, இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறது, கிறிஸ்து மாத்திரமே அதை எனக்கு நிறைவு செய்ய முடியும் என்று நினைக்கிறவர்கள் சரியான பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மீதமான திருச்சபை பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் என்ன செய்யணும்? உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசேஷமாக இந்த ஆண்டின் கடைசி வாரத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்கள் முழுவதும் சற்று யோசித்து பார்ப்போம், சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுடன் நான் நெருங்கி ஜீவிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை நாம் உணர்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மேபி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள், சரிதானே? அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுக்கு போவோமே, அங்க பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எங்க இருந்தாங்க? சரிங்களா? வெளிப்படுத்தல் லேவியாரகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே யாராவது வாசிங்களேன். லேவியாரகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளாக இருப்பதாக. சரி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருந்துச்சு? உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாளாக இருந்துச்சு. அப்போ பிரதான ஆசாரியன் அங்கே உள்ள இருக்கும் பொழுது இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்களுக்காக அங்கே பாவ நிவர்த்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எங்கே இருந்துட்டு இருந்தாங்க? அவரோட கூடாரத்தில் இல்லை, மாறாக அங்கே ஆசரிப்பு கூடார பிரகாரத்திலே அங்கே வெளியிலே உட்புறமாக என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நின்று கொண்டிருந்தார்கள். அதுதான் அங்கே ஆங்கிலத்தில் ஹோலி கான்வகேஷன், சபை கூடுதல். இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முகப்புள்ளே அங்கே என்ன செய்தாங்க? அங்கே நடுக்கத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். இட்ஸ் a very important time. இந்த பாவ நிவர்த்தி நாள் என்பது இஸ்ரவேல் எங்கிலும் ஒரு முக்கியமான தருணமாய் பார்க்கப்பட்டுச்சு. அவருடைய பாவங்கள் கழுவப்படலை அப்படின்னா அவர்கள் புறம்பாக்கி போடப்படுவார்கள். நம்முடைய பிரதான ஆசாரியனான இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்தில் இருக்கிறார். நாம் எங்க இருக்கணும்? ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கூடியிருக்கிறீங்க. எங்கெங்கே தேவனை துதித்து பாடுகிற நேரம் இருக்கிறதோ, ஜப கூடுகை இருக்கிறதோ, அதிகமான நேரத்தை இந்த கடைசி நாட்களிலே நாம் செலவு செய்ய வேண்டும். நான் ஒரு முதிர்ச்சியான விசுவாசி, நான் ஏன் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டும் அப்படி யோசிப்பது இல்லை. எந்த கூடுகையாக இருந்தாலும் எவ்ரி மீட்டிங் இஸ் an opportunity to meet God அப்படின்னு சொல்லி எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க. ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கு நமக்கு தேவையான அந்த ஆவிக்குரிய மன்னாவை அந்த ஒரு விசேஷ பாடல் மூலமாக ஆண்டவர் கொடுக்க முடியும், அந்த ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும், அந்த ஒரு விசேஷ செய்தி மூலமாக கொடுக்க முடியும், ஒரு இயற்கை செய்தி மூலமாக கொடுக்க முடியும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற தருணம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய தருணம், மேலோக தொடர்பிலே பலப்படக்கூடிய தருணமாய் இந்த நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, having an high priest over the house of God, let us draw near. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேரக்கடவோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியர் அங்கே இருப்பதனால நம்ம என்ன செய்வோம்? அவரை நெருங்கி சேர கடவோம் என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் டைம் டு draw close to Jesus like never before. முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு நேரமாய் இந்த கடைசி காலம் இருக்கிறது. நம்முடைய மேலோக தொடர்பிலே நாம் பலப்பட வேண்டும். எப்படி நம்முடைய மேலோக தொடர்பை பலப்படுத்துதல்?
how to strengthen our heavenly connection. தேவனோடு நம்மளுடைய தினசரி நேரத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Prioritize your daily time with God. இந்த காலத்தில் ஒரு 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 முக்கியமான ஒரு வியாதி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வாலிபர்களாக இருக்கட்டும் சரி, பெரியோர்களாக இருக்கட்டும் சரி, யார்ட்டையாவது கேட்டீங்க அப்படின்னா ஐ ஹாவ் நோ டைம், எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நோ டைம் அப்படின்ற ஒரு வியாதி இன்னைக்கு தொற்றி இருக்கிறது. எதை கேட்டாலும் நோ டைம். எல்வைட் அம்மையார் டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் இந்த புத்தகத்தில் வால்யூம் 8 பேஜ் 21 எழுதுகிறாங்க, மைனர் மேட்டர்ஸ் ஆக்குபை தி அட்டென்ஷன். சொற்ப காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய, பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்முடைய திருச்சபையாக இருக்கட்டும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கட்டும் சரி, பாஸ் அருமையாக சொன்னாங்க, நாம் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் சொற்ப காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நேரத்தை செலவிடுகிறோம். சில நேரங்களில் இந்த போர்டு மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வரும், பைபிளை காட்டிலும் அதிகமாக சர்ச்சு மாணவர் படிக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு. பிரச்சனைகளே சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். சொற்ப காரியங்களுக்கு நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. And the divine power which is necessary for the growth and prosperity of the church, which would bring all other blessings in its train, is lacking though offered in plenitude. அதாவது திருச்சபை வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கும் தேவையான தெய்வீக சக்தி ஏராளமாக வழங்கப்பட்டாலும் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏன்? நாம் மேலான காரியங்களை அங்கே நாடாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம அதற்கு அதிகமான நேரத்தை செலவிட்டு மேன்மையான காரியங்களை இழந்து விடுகிறோம். அதனால் தெய்வீக வல்லமை அதிகமாக வழங்கப்பட்டாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? அது பற்றாக்குறையாக இருக்கிறது. பற்றாக்குறையாக இருக்கிறது. ஜான் வெஸ்லி, அவரை குறித்து அநேகம் பாச சொல்லியிருப்பாங்க, அவரை குறித்து அநேகம் படிச்சிருக்கிறோம். ஒரு முறை 1800 இந்த ஆண்டுகளிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற நபரை அங்கே பார்ப்பதற்காக அவருக்கு அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் யார் என்று சொன்னால் லார்ட் பைரன். அந்த பிரிட்டன் அந்த தேசத்திலே அவர் மிகவும், அந்த இங்கிலாண்டிலே ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபர். அப்போது அந்த நாள் முழுவதும் அவரோடு கூட இருக்கிறாரு. மாலை நேரம் நெருங்கின உடனே ஜான் வெஸ்லி எழுந்திருந்து, சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலைக்காக நான் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே லார்ட் பைரன் அவர்களுக்கு மனம் ரொம்ப வேதனையாயிருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் தொடர்ந்து சொல்கிறாரு, நான் எவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியாதா? என்னை பார்ப்பதற்கு அங்கே அதிகமான பேர் மாதக்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சற்றும் ஒரு பொறுப்பு இல்லாமல் என்னுடைய டேபிள் விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு வருத்தத்தோடு அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போது ஜான் வெஸ்லி மிகவும் தாழ்மையோடு பொறுமையாக ஒரு பதில் கூறினாராம். சார், ஐ டோன்ட் மீன் டு அஃபெண்ட் யூ சார். நான் உங்களை வருத்தம் அளிப்பதற்காக இதை நான் செய்யவில்லை. நான் உங்கள் பிரசனத்தில் இருப்பதற்கு, உங்கள் பக்கத்தில் அமர்வதற்கு, உங்களோட பேசுவதற்கு நான் கனத்தை பெற்றிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்கிறது. என்னை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தின் ராஜாவோடு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அதனால் நான் என்ன செய்ய முடியாது, தாமதமாக என்னுடைய ஜெப நேரத்துக்கு செல்ல முடியாது. ஆகையால் நான் செல்லுகிறேன், தயவாய் என்னை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கடந்து சென்றாராம். ஜான் வெஸ்லி அவருடைய ஜெப நேரத்தை நாம் குறித்து அநேகம் படித்திருக்கிறோம். அவருடைய தினசரி ஜெப நேரத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார். சராசரியாக 2 மணி நேரமாவது என்ன செய்து விடுவாராம், தனிப்பட்ட ஜெபத்திலே முழங்கால் நின்று தேவனோடு அவர் அங்கே ஜெபிப்பதை நம்மளுக்கு அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. A man filled by Holy Spirit
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதராய் காணப்பட்டார். 53 ஆண்டுகள் அயராது ஊழியத்தில் உழைத்த ஒரு மாமனிதர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி அங்கே 4 மொழியிலே டிக்ஷனரிஸ் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அங்கே கம்பைல் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே இங்கிலாந்து தேசம் முழுவதும் தன்னுடைய குதிரையிலே கிட்டத்தட்ட அவர் அங்கே 2,50,000 மைல்கள் அங்கே என்ன செய்திருக்கிறாரு, கடந்து சென்றிருக்கிறார். சராசரியாக ஒரு நாளிலே 20 மைல்கள் என்ன செய்வாராம், பயணம் செய்வாராம். அது மாத்திரமல்ல, 40,000 பிரசங்கங்களை அவர் தயார் செய்திருக்கிறார். ஒரு நாளிலே 2 அல்லது 7 தடவையாவது பிரசங்கித்து விடுவாராம். அப்போ அந்த தேவனோடு உள்ள அந்த தெய்வீக நியமனத்தை அவர் என்றுமே அங்கே தவிர்த்தது கிடையாது. Prayer is a divine appointment. The appointment above all others. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதுதான் முன்னுரிமை பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அதை நாம் இழந்துவிடும் பொழுது நாம் எதிராளியின் கரங்களிலே நம்ம என்ன செய்து விடுகிறோம், கொடுத்து விடுகிறோம். எதிராளியின் கரங்களை நம்ம என்ன செஞ்சு விடுகிறோம் அப்படின்னா கொடுத்து விடுகிறோம். இதை குறித்து எலன் ஒயிட் அவர்கள் எழுதும் பொழுது, The darkness of the evil one encloses those who neglect to pray. ஜெபத்தை நாம் தவிர்க்கும் பொழுது தீமையின் இருள் நம்மை சொல்கிறது. பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசின் வஞ்சகத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். பிசாசின் வஞ்சகத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு சாத்தானானவன் நம்முடைய மேலோக தொடர்பை பலவீனப்படுத்துவதற்கு அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பது பிடிக்காத காரியமாக இருக்கிறது. உங்களை சற்று நேரம் நான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து வாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அக்காலத்திலே சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி, சரி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரோட ஆலோசனை பண்ணினான். சரி, சிரியா என்பது இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு எதிரி ராஜ்யம், சரிங்களா? அப்போ இந்த ராஜா என்ன செய்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பாளையம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுறாரு. சரிதானே? இன்றைக்கும் பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா உங்களையும் என்னையும் வீழ்த்துவதற்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டுட்டு இருக்கிறான். மத்திய தமிழ் திருச்சபையில் அந்த ஒரு பிரதர் இருக்கிறார், நல்லா ஜெபம் பண்ணக்கூடியவர். அவர் எப்படி அதை என்ன செஞ்சிடணும், வீழ்த்திடணும். அந்த சகோதரி இருக்கிறாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க. அவன் எப்படி அதை என்ன செஞ்சிடணும், வீழ்த்திடணும். சரிதானே? 1 பேதுரு 5:8 நம்ம வாசிக்கிறோம், கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். பதுங்கி இருந்து தாக்குவதற்கு அங்கே சிரியா ராஜா என்ன செய்துட்டு இருந்தான் அப்படின்னா ஆயத்தமாகி கொண்டிருந்தான். இன்றைக்கு பிசாசு அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறான், பதுங்கி இருந்து தாக்குதல். 1 தீமோத்தேயு 3:7 அப்போஸ்தலர் பவுல் அங்கே எழுதுகிறாரு, கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் பொழுது, பிசாசின் கண்ணியில் விழாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்போ இங்கே சீரிய ராஜாவிற்கு விரோதம், ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். இங்கே என்ன நடக்குது, தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலுக்கு, யாரும் தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி அங்கே ஆள் அனுப்பி என்ன செஞ்சிடறாரு, எப்போ என்ன செய்யாத நீ இந்த இடத்துக்கெல்லாம் போகாத. இங்கே சீரியா ராஜா என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா பாளையம் இறங்குவான் என்று சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து விடுகிறாரு. அப்போ தேவ மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் இஸ்ரவேல் ராஜா தன் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொண்டான். போன இடங்கள் எல்லாம் அங்கே சீரிய ராஜாவுக்கு பெரிய ஏமாற்றம், அங்கே இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொண்டதை பார்க்க முடியும். இன்றைக்கும் பிசாசின் தாக்குதலுக்கும் அவனுடைய வஞ்சகங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கும் அவனுடைய கண்ணியில் விழாமல் இருப்பதற்கும்
தேவ வார்த்தைகளை நாம் கவனமாய் தெரிந்திருக்க வேண்டும். தேவ மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தை நிமித்தமாக இஸ்ரவேல் ராஜா தன்னை சீரியா ராஜாவின் கண்ணிலிருந்து பாளையம் இறங்குவதில் தன்னை காத்து கொண்டான். அதே போல இன்றைக்கு மீதமான திருச்சபை பிள்ளைகளாக நீங்களும் நானும் சாத்தானுக்கு வெளியிலாம் வேலை கிடையாது. எங்கே தான் வேலை? திருச்சபைக்குள்ளே தான் வேலை. முக்கியமாக யாருடைய திருச்சபையில்? கற்பனைகளை கீழ்ப்படுகிற திருச்சபைகளுக்குள்ளே தான் வேலை. இவங்க ஒற்றுமையாக இருந்தால் செஞ்சுருவாங்க, ஊழியத்தை செஞ்சு விடுவாங்க. என்ன செஞ்சிடணும்? இவர்கள் ஒற்றுமையை குலைத்து விட வேண்டும். டிவைட் அண்ட் ரூல், அதுதான் பிசாசுடைய தந்திரம். என்னது? டிவைட் அண்ட் ரூல். சிங்கம் என்ன செய்யும்? ஒரு கூட்டம் பெருசாக இருக்குது அப்படின்னா, கூட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதை போய் முதல்ல செஞ்சிடும், பிரித்து கலைச்சி விட்டுரும். இன்னைக்கு பிசாசாக தான் செஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தைகளை கவனமாய் நாம் தெரிந்திருக்கும் பொழுது பிசாசின் கண்ணிகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதுதான் சங்கீதம் 119 அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். 105 வசனத்திலே, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. The word is our weapon. வேத வசனம் தான் நம்முடைய ஆயுதமாய் நமக்கு இருக்கிறது. ஸோ அப்போ அடுத்து வாசிக்கும் பொழுது வசனம் 10, அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். எல்லா சூழலிலும் அங்கே என்ன செஞ்சான் அப்படின்னா, அங்கே காத்து கொண்டதை பார்க்க முடியும். அப்போது சீரியா ராஜாக்குன்னா ஒரே வருத்தம், அவருக்குன்னா மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா அது, நான் ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு என்னுடைய மூளையை கசக்கி நான் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுறேன், இவர் என்ன செய்கிறாரு? இந்த இஸ்ரவேல் ராஜா தப்பித்து கொண்டே இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய நபர்களை பார்த்து, தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து அங்கே கேட்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த காரியத்து நிமித்தம் சீரியா ராஜன் இருதயம் குழம்பினது. 1935ஆம் ஆண்டில் அப்போ தான் முதல் முறை என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த ரேடார் கருவிகளை கண்டுபிடித்திருந்தார்கள். ரேடார் தெரியும்ல, நம்ம அதாவது ஒரு விமானத்தில் அங்கே எதிரில் இன்னொரு விமானம் வருதா இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் வருதுன்னா அதை என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நேரம் அப்போது அங்கே ஆங்கிலேயர்கள்லாம் முத என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரேடாரில் பயன்படுத்தினார்கள். எதற்கு அப்படின்னா, போரிலே பயன்படுத்தினார்கள். அப்போது எப்போல்லாம் அந்த எதிராளியோடைய விமானம் அந்த வானத்தில் பறக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, இந்த ரேடார் கருவி மூலமாக கண்டுபிடிச்சி இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணி அதை என்ன செஞ்சுருவாங்க, அழித்து போட்டுருவாங்க. அப்போது ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த அந்த படை தளபதிக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர்களுக்கு தெரியாது, அப்போது இந்த ரேடாரோடைய கருவியை பற்றியும் அதனுடைய கண்டுபிடிப்பை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய வார் ரூம் அந்த பிளான் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாரையும் பிடிச்சி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே துன்புறுத்தி நம்ம மத்தியில் யார் அங்கே உளவாளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாராம், துன்புறுத்த தொடங்கினாராம். அப்போ இங்கே என்ன ரேடார் வச்சுருந்தாரு அங்கே சீரியா ராஜா, அங்கே இஸ்ரவேல் ராஜா? எலிசா தீர்க்கதரிசியனும் ரேடார் கருவியை வச்சுருந்தார். இது யாருக்கு தெரியாது? சீரியா ராஜாவுக்கு தெரியல, ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? அவருடைய அமைச்சர்கள் தெரிஞ்சிச்சு. வாங்க படிப்போம். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், வசனம் 12, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ராஜாவே, நீங்கள் பெட்ரூமில் பேசுகிறதையும் யாரும் சொல்லிவிடுவா, எலிசா தீர்க்கதரிசி சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் பார்க்கல, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிடவே முடியாது. Heaven hears everything we say. நாம் பேசுவதை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை பாஸ்டர் கேட்காம இருக்கலாம், அல்லது சபை மக்கள் கேட்காம இருக்கலாம். நான் யார் கேட்டுட்டு இருக்கிறா? ஆண்டவராகிய தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் சிரியாவின் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எலிசா தீர்க்கதரிசனம் மூலமாக யாருக்கு சொல்லி கொண்டிருந்தா அப்படின்னா, அங்கே இஸ்ரவேல் ராஜாக்கு ஆண்டவர் எச்சரித்து கொண்டிருந்தார். இதனால
சீரியா ராஜா பார்த்தாரு. என்ன செய்யணும்? வசனத்தை படிப்போம். வசனம் 13. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். இந்த சீரியா ராஜா என்ன செய்றாரு? அவனை போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. யார? எலிசா தீர்க்கதரிசிய. God has a people on earth that are threat to the devil. ஆண்டவராகிய தேவனுக்கு இங்கே இந்த உலகத்திலே ஒரு மிதமான கூட்டம் இருக்கிறது. அது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. They are a threat to the devil. அங்கே சீரியா ராஜாவுக்கு அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் அநேக படைபலங்கள் இருந்துச்சு, ராணுவ வீரர்கள் இருந்தாங்க, படை தளபதி இருந்தாங்க. அதை குறித்து அவர் கவலைப்படலை. அந்த தீர்க்கதரிசி குறித்து அவர் கவலைப்பட்டார். அவனை பிடித்து கொண்டு வந்து விடுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறோமா? நம்முடைய வேத வாசிப்பு பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதா? நம்முடைய கிறிஸ்து போன்ற வாழ்க்கை பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்குதா? இந்த கடைசி நாட்களிலே நாம் பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்க வேண்டும். கெர்ஷோம் தானே, அவன் நம்மாலியா? அவன் நம்மால், அவனை கண்டுக்காத. அந்த ஒரு பிரதர் இருக்கார்ல, அவர் மேலே தான் கண்ணா இருக்கணும். பிசாசு இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். பிசாசுக்கு நாம் அச்சுறுத்தலாக இருக்கிறோமா? அந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எவ்வளோ மணி நேரம் வேதம் வாசிக்கிறோம்? பிசாசுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வரையிலும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இதுதான் அம்மையார் எழுதுறாங்க, டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 1 பேஜ் 346. அது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அட் த சவுண்ட் ஆஃப் fervent prayer Satan's whole host trembles. சாத்தானுடைய முழு படையும் நடுங்குகிறது என்று சொல்லி எழுதுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் பிசாசின் கூட்டத்தை நடுங்க செய்கிறதா? எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்ம கூட மேலான நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அநேக குழப்பங்களை கொண்டு வருவான் பிசாசு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையிலும் சரி, அதுல எல்லாம் நம்முடைய நாட்டம் போயிடக்கூடாது, நம்முடைய கவனம் ஈர்த்து விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் இதில் இருக்கணும். இந்த ஊழியத்தை செய்து கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை. பிரேயர் என்ற புத்தகத்திலே பக்கம் 267 எழுதுறாங்க, Satan tries to obstruct our prayer access to God. நம்முடைய ஜெப நேரத்தை தவிர்ப்பதற்கு, தடை செய்வதற்கு பிசாசு முற்படுகிறான். ஏற்கனவே படித்தோம், இருள் என்ன, தீமையின் இருள் நம்ம என்ன செய்கிறது? ஜெபம் செய்ய தவிர்க்கும் பொழுது நம்மை சூழ்கிறதை பார்க்க முடியும். SDA பைபிள் கமெண்ட்ரி பேஜ் 2 வால்யூம் 2 பக்கம் 1008 சொல்லும் பொழுது, there is a mighty power in prayer. ஜெபத்திலே ஒரு வல்லமையான, ஒரு அதிகமான வல்லமை இருக்கிறது. நம்முடைய பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு அங்கலாய்க்கப்பட்ட ஒரு ஆத்மாவை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறான். An appeal to heaven by the humblest saint. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒரு தாழ்மையான ஆத்துமாவின் ஜெபமானது பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜாவின் படைபலத்தை காட்டிலும் மிகுந்த நடுக்கத்தை கொடுக்கிறது. எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் இருக்கிறோமா? அந்த கடைசி நாட்களிலே எலிசா தீர்க்கதரிசி பிசாசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார். சீரியா தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார். பிசாசுக்கு நல்லா தெரியும், மேலோக தொடர்பை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? ஓவர் கம் பண்ணிடலாம், அவர்களை மேற்கொண்டு விடலாம். அப்போ எலிசாவை தூக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரவேலை மேற்கொண்டரலாம் அப்படின்னு யார் கணக்கு போட்டுட்டா? சீரியா ராஜா கணக்கு போட்டார். அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் யாருங்க? எலிசா தீர்க்கதரிசி. அவரை பிடிச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எலிசா அங்கே இஸ்ரவேல் ராஜா எப்படி தன்னை காப்பாற்றி கொள்றான்னு பார்ப்போம். இன்னைக்கு பிசாசு அதான் செஞ்சிட்டு இருக்கிறான். சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்னைக்கு நமக்கு மேலோக தொடர்பில் நாம் பலப்படுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய கருவி என்ன? ஜெபம்.
இப்படிப்பட்ட முழு இரவு ஜெப கூட்டத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தில் நான் கலந்து கொள்கிற முதல் முழு இரவு ஜெப கூட்டம். இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களுக்காக இன்னும் அநேக பிள்ளைகள் நாம் கலந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ தேவன் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார் என்று சொன்னால் ஜெபத்திலே. எலிசா தீர்க்கதரிசி ஒரு விசேஷமான அச்சுறுத்தலாக இருந்தார். காரணம் என்று சொன்னால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு அவருக்கு இருந்த ஒரு நெருங்கிய தொடர்பு யாருக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னா சீரியா ராஜாவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. இயேசுவின் நாமத்திலே நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிசாசுக்கு அது தெரியும். பிசாசுக்கு அது தெரியும். அப்போ இந்த தொடர்பை நாம் துண்டித்து விட்டோம் அப்படின்னா அவனை தூக்கிடலாம். அந்த ஒரு ஆத்மாவை, அந்த திருச்சபையில் வல்லமையாக ஊழல் செஞ்சிட்டு இருக்கிற அந்த சகோதரியை, அந்த திருச்சபையில் வல்லமையாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சகோதரனை நம்ம என்ன செஞ்சிடலாம், இது பண்ணிடலாம். எத்தனை பேர் நம்ம பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறோம், தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா? நம்ம எளிதில் குறை குறியிட முடியும். என்ன பாஸ்டர் இப்படி செஞ்சுட்டாங்க, என்ன நம்ம தலைவர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுறோமா? நம்மலாம் ஒரு படையில் இருக்கிறோம் அப்படின்னா பாஸ்டர்ஸ் லீடர்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க? முதல்ல இருக்கிறாங்க. அம்பெல்லாம் விட்டாங்க யாருக்கு வரும்? அவங்களுக்கு தான் வரும். மெய்ப்பனை அடிச்சுட்டா என்ன செஞ்சிடும்? மந்தை சிதறிவிடும். அப்போ பிசாசுடைய விசேஷமான அச்சுறுத்தல்லாம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாஸ்டருக்கு, போதகர்மாருக்கும், மூப்பர்மார்களுக்கும், அங்கே தலைவர்களுக்கும் அதிகமாக இருக்கும். அப்போ விசுவாச பிள்ளைகளாக நீங்களும் நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னா அவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். மேபி இந்த கதையை கேட்டிருப்பீங்களா எனக்கு தெரில. ஒரு முறை ஒரு போதகர் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் அருகாமையிலே அமரும் பொழுது அங்கே ஒரு நபர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு ஜெபிப்பது போல் வாய் முணுமுணுத்து கொண்டே இருந்தார். இப்போ இவருக்கு ஆச்சரியம், இவர் ஒரு போதகர், பரவாயில்லையே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு மணி நேரம் பார்த்தாரு, 2 மணி நேரம் பார்த்தாரு, 3 மணி நேரமாக என்ன செஞ்சிட்டு இருந்தார்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு 3 மணிக்கு கழித்து அவர் கண் முழித்தார். அப்போது இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல. பிரதர், நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்களே, கண்ணை மூடி முணுமுணுத்துட்டே இருந்தீங்களே. அப்போது அந்த நபர் சொன்னாராம், we are Satanist, சாத்தானை சேவிக்கிறவர்கள். இரவு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்களின் ஊழியம் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய ஊழியங்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். முக்கியமாக பிரான்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கே ஒரு பாஸ்டர் போயிட்டு பிரசங்கம் பண்ண போகிறாரு. அது நல்லா நடைபெறக்கூடாது, அது ஒரு எழுப்புதலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அங்கே போயிட்டுருக்கிற பாஸ்டர் யார்? பாஸ்டர் மார்க் ஃபுல்லி தன்னுடைய பிரசங்கத்தில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்வார். நாம் ஜெபம் பண்ணுறோமா? நம்முடைய எதிராளியான பிசாசானவன் 24/7 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் அவருடைய வேலையே என்னது? நீங்களும் நானும் இந்த மேலோக தொடர்பிலே இந்த கடைசி நாட்களிலே ஐக்கியமாகிவிடக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறான். முதல் கல்ஃப் வார் நடைபெற்றது. அப்போது இந்த அலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நேச நாடுகள், இந்த நேச நாடுகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா குவைத்தை எப்படியாவது விடுதலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஈராக் தேசத்தை என்ன செய்தார்கள்? அவங்க அங்கே அட்டாக் பண்ணாங்க. சரிதானே? அப்போது முதல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா ஒரு பெரிய குண்டு நிறைந்த ஒரு பெரிய விமானத்தை அனுப்பினார்கள். முதல்ல அவர்கள் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே மக்களையோ அங்கே மற்ற எதையுமே அவங்க என்ன செய்யலை, குண்டு போட்டு தாக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு எங்கெங்கெல்லாம் ரேடார் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் அந்த தொலைத்தொடர்பு இந்த டவர்ஸ் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் இந்த டிவி ஸ்டேஷன்ஸ் இருக்குதோ, இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்குதோ, எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க? குண்டு போட்டு தகர்த்துட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியல? அவர்களால் ஒருவருக்கொருவர் தகவல் சொல்ல முடியல. அவருடைய தகவல் தொழில்நுட்பம் சீர்குலைந்து போனது. எளிதிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பிடித்து அங்கே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கும் பிசாசு நம்மை பலவீனப்படுத்துவதற்கு ஜெபத்திலே தரித்திராதபடிக்கு நம்மை வஞ்சகத்திலே வீழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அவரை குறித்து அநேக காரியங்கள் படித்துட்டு இருக்கிறோம். He was willing to go to lion's den rather than skip his prayer time with God. சிங்க கொய்கைக்கும் போகிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? ஆயத்தமாக இருந்தார். ஏன்? அவருடைய ஜெப நேரத்தை அவர் விடுவதற்கு மனதாய் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த மேலோக தொடர்பிலே நாம் இருப்பதற்கு நம்மளுக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் நாம் படிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 5ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த முதல் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எனக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, தேவ பக்தியின் வேஷத்தை நாம் தரித்திராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மேலோக தொடர்பிலே நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னா தேவ பக்தியின் வேஷம், ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்ச்சுக்கு வருவாங்க, கற்பனை கீழ்ப்படிவாங்க, தசமா வைப்பாங்க, எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். உள்ளார்ந்த மனமாற்றம் இல்லை. கிறிஸ்துவை போன்ற அந்த பிரதிபலிக்கக்கூடிய இல்லாதபடிக்கு கோபம், பொறாமை, எரிச்சலின் ஆவிகள் அவரிடத்தில் காணப்படும். இந்த கடைசி நாட்களிலே ஒரு வேளை அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற அந்த மேன்மையான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். பரலோகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஆண்டவருக்கு ஒருவேளை பிரியமற்று நடந்திருப்போம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம் தேவனோடு அதிகமான நேரத்தை செலவிடாமல் ரொம்ப தூரம் போயிருப்போம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்கே குன்றி போயிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் வாருங்க, சிலுவை அண்டை வாருங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய வலியை துளைத்து விட்டு மிகவும் மனம் கசந்து அழுது கொண்டிருந்தான். அப்போ ஒரு காவல் அதிகாரி அவனை பார்த்து என்ன செஞ்சார்? அப்பா தம்பி, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில், நான் என் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன், என் வீட்டை நான் தொலைச்சிட்டேன், எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த காவல் அதிகாரி நிறைய தெரு பேர்களை சொல்லி, இந்த இடத்துல நீ இருக்கிறியா அல்ல அந்த தெருவில் நீ இருக்கிறியா என்று சொல்லி அவர் கேட்குறாரு. அவன் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்துட்டு மறுபடியும் அழ தொடங்குறான். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இந்த தெருவை பார்த்தா என் தெருவை போல் இருக்குது, இந்த தெருவை பார்த்தா இங்கே தான் நான் இருந்தது போல தெரியுது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல, இது கிடையாது என்று சொல்லி கண்களில் நீர் ததும்ப அழுது கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த நாட்களிலே தொழில்நுட்ப வசதிக்கு அதிகமாக கிடையாது. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி உடனே யோசிக்கிறாரு. திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போது சற்று குனிந்து இந்த சிறுவன் இடத்துல பார்த்து, அதோ மேலே ஒரு பெரிய ஒரு சர்ச் தெரியுதுல, மேலே ஒரு சிலுவை இருக்குது பார்த்தியா, அந்த சிலுவைக்கு பக்கம் நீ எங்கேயாவது இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவனுடைய கண்கள் எல்லாம் அங்கே பிரைட்டன் ஆகுது. கண்களை திறந்துட்டு, என்ன நீங்கள் அங்கே கூட்டு போயிருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருவேன், என் வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்களை துடைத்து கொள்கிறான். உடனே அந்த சிறுவனை அந்த சிலுவைக்கு நேராக அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அங்கிருந்து அவன் வீடு செல்கிறான். ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய பார்வை இயேசுவின் மேலிருந்து துளைத்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலிருந்து திசை திருப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் என்பதாக சிலுவை அண்டை வருவோம், இயேசுவின் பாதத்தில் வருவோம். அந்த மேலோக தொடர்பிலே நாம் ஐக்கியப்படுவதற்கு
இயேசுவின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன், ஆமாம், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்களுடைய பேச்சில் இருக்கிறாரா? உங்களுடைய நடவடிக்கையில் இருக்கிறாரா? அவரோடு இன்னும் எந்நேரமும் தொடர்பில் இருக்கிறீங்களா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.